இந்த பட டெலிவரிஸ் இதெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் முதல்வன் ரகுவரன் மாதிரி இருக்கும் வாய்ஸ். அதனால முயற்சி பண்ணுறேன். நல்லா இல்லை இருக்காதுன்னு நிறுத்திடுறேன். இல்லை நீங்கள் கூட சொல்லிடலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே வந்திருக்கிற இந்த கலை உலக ஆளுமைகள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே நம்ம பார்த்து நம்ம ரொம்ப பிரமிச்சு நம்மளை பாதிக்கக்கூடிய படைப்புகளை கொடுத்தவங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வந்து இந்த படத்தை வாழ்த்தியதற்கு. மயிலாட் படம் வந்து என்னோட கெரியரில் எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக நான் கருதுகிறேன். ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஆக்சுவலாக ஜோக்கர் படம் வந்து முதல்ல ராஜமுருகன் சார் வந்து என்னோட கிண்டியில் ஒரு ஸ்டுடியோ இருந்தது எனக்கு. அப்போ அந்த ஸ்டுடியோவில் வந்து ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது சும்மா மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னார். அப்போ குக்கு வந்து ரொம்ப சக்ஸஸாக இருந்தது படம். என்னை மீட் பண்ண வந்தார். வந்துட்டு சும்மா வாங்கலை அப்படியே பேசுவோம் அப்படின்னாரு. சரி ஓகே பேசுவோம். திடீர்னு மீட் பண்ணுன்றாரு பேசுகிற தப்பே அப்படின்னா. அப்புறம் டீ எல்லாம் குடித்தோம். கொஞ்ச நேரம் பேசணும். வழக்கமாக ஒரு குக்கு படத்துக்கு வந்து ஒர்க் பண்ண வரும்போதே அவரை டிஸ்ட்ராக்ட் தான் பண்ணிட்டுருப்போம். நானும் பிரதீப்பும் பேசி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம். ஒரு வாட்டி சந்தோஷம் எங்கேயோ காணாமல் போயிட்டான். இந்த படம் வேலை முடிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா போயிருந்தான். அவர் வந்து ஒரு வாட்டி எங்களை பார்க்க வந்தார். பிரதீப் வீட்டில் தான். நானும் பிரதீப் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவர் வந்தார். மீட் பண்ணுவோமா அப்படின்னு அதே மாதிரி வந்தார். திரும்ப அங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். வந்துட்டு நாங்கள் ஏதோ பேசுகிறோம், பிரதீப் பேசுகிறான், அவரும் பேசுகிறாரு. ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று புரியுது தட் அவர் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்காரு. ஆனால் நான் சொல்ல விடாமல் ரொம்ப அவரை என்கேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் தயங்கி கிளம்பும் போது இந்த பாய்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு 10 பாய் முடிஞ்சிச்சு. திரும்பினார். அப்படியே தயங்கிட்ட சந்தோஷ் எங்க இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் கடைசியா. சார் இதை முதல்ல கேட்டிருக்கலாமே சார் அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நம்மளோட பழகும் போது ஒரு சின்ன ஒரு அசௌகரியம் கூட நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. நம்மளை எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு சமநிலையில அவர் கூட பழகிறவங்க அவர் வச்சுப்பாரு. ஸோ அதே மாதிரியே எனக்கு வந்தபோது சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன், நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லி ஜோக்கருடைய ஸ்கிரிப்டை சொன்னாரு. ஸோ அந்த ஸ்கிரிப்டை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒன்று புரிஞ்சுது. ஏன்னா அது வரைக்கும் ஓகே குக்கு தான் அவருடைய விஷயமா நான் படைப்பாக ஒன்று பார்த்த படம். அதுக்கப்புறம் அவர் ரெப்யூட்டேஷன் தெரிஞ்சது. அவரை பற்றி பேசும்போது மற்றவங்க அவர்கிட்ட பற்றி சொல்லும் போதெல்லாம் எல்லாம் புரிஞ்சுது. ஆனால் அந்த ஜோக்கரோட ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் அவருக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த படம் தேசிய விருது வாங்கும் சார் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அந்த படம் தேசிய விருது வாங்கிச்சு. அந்த படத்தில் ஜாஸ்மின் ஒரு பாட்டு, அந்த படத்தை நாங்கள் பாட்டெலாம் எப்படி பண்ணோம்னு சொன்னால் பயங்கர காமெடியாக இருக்கும். ப்ரொடியூசர் பதறியிருப்பார். அப்போ அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லலை. ட்ரீம் வாரியர் நம்ம எஸ்ஆர் பிரபு சார்கிட்ட ஒரு அட்வென்ச்சராக இருந்தது. என்னன்னா வந்து எல்லா ஆர்ட்டுமே வந்து ஒரு உரையாடல் தான். அது கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ 2ஆக பிரிச்சுட்டாங்க எல்லாத்தையும். பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கு. ஆனால் எனக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படத்தில் கூட அந்த டைரக்டருக்கான ஒரு மொமெண்ட் இருந்தால் அது எனக்கு புரியுது. அந்த உரையாடலாம் எனக்கு புரியுது. எல்லாரும் எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிடுறது இல்லை. ஸோ அதனால வந்து இந்த படம் வந்து பொதுவாக என்னன்னா இந்த சோஷியலாக கான்சியஸான படம் அப்படின்னாலே இவங்க கிளாஸ் எடுப்பாங்க போல இருக்கு அப்படின்றது தான் இப்போ பரவாயில்ல அந்த கருத்தாக இருக்கு. ஒரு சோஷியலி கான்சியஸான சோஷியல் விஷயத்தை எஜுகேட் பண்ணி ஒரு படம் என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற வரிசையில் மயிலாடு ஒரு தனித்துவமான முதல் படமா இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சோஷியலா என்கேஜ் பண்ணும்பொழுது நம்ம பிணங்கள் மாதிரி என்கேஜ் பண்றது இல்லையே, மனிதர்களாக தானே பண்றோம். உயிரோட்டம் இருக்கிற மனிதர்களாக தானே நம்ம அணுகிறோம். ஒரு நல்ல புக்கு நம்ம கையில கிடைச்சதுன்னா அதை படிக்கிறவங்க ஒரு மனுஷன் தானே, உயிரோட்டம் இருக்கிறவங்க தானே. ஸோ அதனால வந்து மனிதர்களை வந்து இவங்கெல்லாம் இந்த படம் பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் அந்த படம் பார்ப்பாங்க அப்படின்னு பிரிக்கிறதே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருக்கு. எஸ்பெஷலி அஸ் அ மியூசிக் கம்போசர் சினிமேட்டிக்கான ஒரு எஃபெக்ட், இந்த மாதிரி ஒரு பாட்டு லவ் பாட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கட்டாயங்கள் இருக்கிற இந்த உலகத்துல. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா சமநிலையை தவறாம பொறுப்போட பேச வேண்டிய கான்வர்சேஷன்ஸ்லாம் இப்போ ரீல்ல நடக்கிறதுனால, அந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம வாழறதுனால ஒரு படைப்பாளியா பெரிய பிரச்சனை இருக்கு. ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து நம்ம ஜனங்கள்கிட்ட கொண்டு போகணும், ஒரு நல்ல பாட்டு பண்ணணும், அன்பொலிட்டடாக இருக்கணும் ஆர்ட், ஒரு கான்வர்சேஷன் வந்து டைரக்டாக இருக்கணும். இப்படியெல்லாம் நினைக்கும் பொழுது அதில் சில இது இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து அதை பற்றின நிறைய இது இருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, மயிலாடு படம் வந்து அவர்கிட்ட நான் எதிர்பார்த்த படம் என்ன அப்படின்னா, ஓகே இதில் ராஜமுருகன் சாரோட நையாண்டி இருக்கும், அவரோட காமெடி ட்ராக் இருக்கும், அந்த பொலிட்டிக்கல் மேட்டர் இருக்கும், இது எல்லாமே இருக்கும்னு நினச்சா பயங்கர ஒரு கமர்ஷியலான ஒரு ஜனரஞ்சமான படத்தை நான் பார்த்தேன். முதல்ல இந்த படத்தை மியூசிக் இல்லாமல் நான் பார்க்கும்பொழுது ஓஹோ இவர் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு. இது நிறைய பேருக்கு பயத்தை உண்டு கொடுத்தேன். ஏன்னா இது இந்த படம்லாம் சும்மா பொழுதுபோக்கு தாங்க அப்படின்னு சாக்கு இருக்கு இப்போ சினிமாவில். பரவாயில்ல, எதுக்கு எதையாவது சீரியஸாலாம் எதுக்கு பேசுறீங்க, எதுக்கு இங்கே ஆழமாக பேசுறீங்க, இன்னும் கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுங்க அப்படின்றது எதுக்கான சாக்கு அப்படின்னா, அறிவாளிகள் இந்த கமர்ஷியல்ன்ற வார்த்தையிலேருந்து தள்ளி நிற்கிறதுக்கான
தள்ளி நின்னதுனால உருவான ஒரு சாக்கு அது. அந்த சாக்கை இனிமேல் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். கமர்ஷியல் ஏரியாவுக்கு வந்துட்டார் நம்ம ஆளு, இனிமேல் அது மாதிரி பேச முடியாது. அறிவாளிகள் மட்டும் இந்த ஜனரஞ்சகம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய சூப்பர் பவராக மாறும். ஐ திங்க் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து நம்ம நண்பர் மாரி செல்வராஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் அவருடைய படத்தை பார்க்கும்பொழுது, இந்த விஷுவல் லாங்குவேஜையும் பார்க்கும்போது, அந்த கான்வர்சேஷன் நடக்கும்பொழுது நான் நிறைய பேசியிருக்கேன் அவர்கிட்ட. ஆக்சுவலாக வாழை படம் பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் பேசினேன் அவர்கிட்ட. நேரம் இருக்கான்னு கூட நான் கேட்கல, அந்த கண்ணியம் கூட இல்லாமல் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணேன். ஆனால் அதை டிஸ்கஸ் பண்ணது என்னமோ அந்த படம் நம்ம கிளாஸ் எடுக்குதுன்ற ஸ்பேஸ்லேயே இல்லை, அந்த உலகத்துக்குள்ளே நான் அப்படியே தொலைஞ்சு போனேன். அந்த சின்ன பையனோட அந்த வாழ்க்கைக்குள்ளே, அவனோட மனசுக்குள்ள, அவனோட உணர்ச்சிகளுக்குள்ள நான் நீச்சல் அடிச்சுட்டு வந்த ஒரு ரசிகனா அந்த படத்தை பற்றி நான் பேசின ஞாபகம் எனக்கு. ஸோ அதனால இந்த படம் வந்து எல்லாரும் நிறைய ஆழமான விஷயங்கள்லாம் பேசினாங்க. இருந்தாலும் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன், இது ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான எங்கேஜிங்கான படம்ன்றதை நான் இங்கே பதிவு பண்ணிக்க கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட மியூசிக்கை பற்றி குறிப்பாக நான் அதில் ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லணும்னா யுகபாரதி சார் தான். அவரோட வரிகள் வந்து எனக்கு ஒரு மருந்து. அதாவது ஃபார்மசியில் போய் மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம் தலைவலிக்குதுன்னா, ஆனால் வீட்டில் அம்மா வந்தாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று தடவி விடுவாங்க, அதில் சரியாக போயிடுவான். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹீலர் அவரோட வார்த்தையோட என் இசை பயணிக்கும்பொழுது என் இசை வந்து இதெல்லாம் நம்ம தான் பண்ணுறோமா, இதெல்லாம் நடக்குதா நம்ம பாட்டில் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது. என் மேலே ரொம்ப அன்பு இருக்கிற ஒரு மனிதர் அவர். எப்பயுமே எனக்கு நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. அதாவது நான் கேட்குற சில ஆர்வக்கோளாறான சில கேள்விகளுக்கெல்லாம் நிறைய விஷயத்தில் பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோ இல்லை வந்து ஒரு மனிதனா என்னுடைய நிலை என்ன அப்படின்னு என்ன நிறைய கான்வர்சேஷன் மூலமாக அவர் உணர வச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் அந்த படத்தை தயாரித்த அம்பேத்குமார் சார், அவரோட ஃபோன் கான்வர்சேஷனை பற்றி அவர் சொன்னார், நானும் கொஞ்சம் சொல்லிடுறேன். ராஜமுருகன் சாருடைய படைப்பு மேலே, படைப்பாளியாக அவர் மேலே எப்படி ஒரு அபிமானம் வச்சுருந்தா, பேர்பட்ட ஒரு அபிமானம் வச்சுருந்தா, சார் எதுவும் யோசிக்காதீங்க சார், நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க, சூப்பராக உங்கள் பெஸ்ட் ஒர்க் பண்ணுங்கள் சார், எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஆத்மார்த்தமான ப்ரொடியூசர், அவர் ரொம்ப ஆர்கானிக் பீஸ் அவர். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப அவர் ப்ரொடியூசர் மாதிரியே நான் ஃபீல் பண்ணதில்லை, ஒரு மனிதராக தான் எனக்கு அவர் அப்படி தான் பழகியிருக்காரு. நானும் அவர்கிட்ட அப்படி தான் பழகியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒலிம்பியா மூவிஸில் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் படமாக காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய படமாக இருக்கும் சார் மயிலாடு அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நிறைய பேர் அண்ணா என்னான்லாம் சொல்கிறீங்க. நம்மளுக்கு வந்து எனக்கு ரொம்ப நான் அண்ணான்னு சொல்லி பெருமைப்படுற ஒருத்தர் சசிகுமார் சார். ஒரு மனிதராகவும் சரி, ஒரு கலைஞனாகவும் சரி, நிறைய கற்றுக்க இருக்க அவர்கிட்ட. அவர் வந்து ஒரு பேஷன்ஸ்னு எடுத்தால் அவர் மலை மாதிரி இருக்கார். அப்படியே எல்லாத்தையும் தாங்கிட்டு, உள்வாங்கிட்டு, லேர்ன் பண்ணிக்கிட்டு, அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, கவனம்னு பார்த்தா அப்படியே காற்று மாதிரி இருக்காரு. எங்கே வேணா போறாரு, எப்படி வேணா வராரு, ஃப்ளெக்சிபிளாக இருக்காரு. ஒரு இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்து இவ்வளோ சாதிச்ச அந்த ஒரு ஏர் துளி கூட இல்லாமல் நம்மளும் சொல்லலாம் எல்லாரை பற்றியும். அவங்களே கூட சொல்லிக்கிறாங்க சில பேர், நான் சும்மா சிம்பிளானவன் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க சில பேர். உண்மையிலே சிம்பிளான, மோஸ்ட் கிரவுண்டடான, நியாயமான ஒரு ரொம்ப சிறந்த மனிதர் அப்படின்னா நான் அவரை தான் சொல்லுவேன். என்னோட அண்ணன் சசிகுமார் சார் இந்த படத்தை அதான் நான் அந்த எசகாதா பாட்டை பற்றி இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். ஒரு எல்லா படத்தையும் பாட்டு பண்ணுறோம், தேன் சொல்கிறேன்னு ஒரு பாட்டு பண்ணுறோம், எழுத கதைன்ற பாட்டு பண்ணுறோம். ஆனால் ஒரு நிஜமாகவே ஒரு கேரக்டர் தான் ஒரு பாட்டை வாங்க முடியும் நம்மகிட்டேருந்து. ஒரு டைரக்டர் சொல்லலாம் நல்லா பாட்டு போடு அப்படின்னு, நம்ம அறிவு போடணும்ல. ஆனால் ஒரு இமேஜை பார்க்கும்பொழுதோ, ஒருத்தர் முகத்தை பார்க்கும்போது ஒரு பாதிப்பு ஏற்படும். எனக்கு வந்து முகைமழை பாட்டிலையுமே நான் அதை உணர்ந்தேன். ஒரு மாதிரி ஒரு ஹீலிங்கான ஒரு கேரக்டர். அதாவது ஒருத்தர் நல்லவர்னு நம்ம பார்த்தா நம்ப முடியணும்ல. சார் ரொம்ப நல்லா சார் அப்படின்னு சொன்னால் நமக்கே ஒரு மாதிரி என்னடா அவன் ஏன் இப்படி பேசுகிறான், சைக்கோவாக இருப்பானோ அப்படிலாம் யோசிப்போம். ஆனால் வந்து அவரை பற்றி எப்பயுமே எங்கெல்லாம் அவருக்கு ஏற்றம் இருக்க முடியுமோ அங்கே அவர் ஏறவே மாட்டார், இன்னும் தன்னை ஏற்றி தான் விடுவார் எப்பயுமே. அவருக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவ்வளோ டூரிஸ்ட் ஃபேமிலியோட இசையை பற்றி அவ்வளோ நேரம் எங்கிட்ட பேசிட்டு இருந்தார். பட் எனக்கு தெரியும் அவருக்கு அந்த படத்துக்கு பெரிய பலம்னு. அதே மாதிரி மயிலாட் படத்துடைய மிகப்பெரிய ஒரு பலம் எங்கள் சைடில் வந்து ஒரு 1000 யானைகள் நிற்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன் சசிசாரோட ப்ரெசன்ஸை. இந்த மாதிரி படத்தெல்லாம் யாராவது எழுதுனீங்கன்னா தயவு செய்து அவர்கிட்ட மட்டும்தான் போங்க, அவர் மட்டும்தான் பண்ண முடியும், வேறட்டே பண்ணவும் முடியாது, அவங்களும் விரும்ப மாட்டாங்க. அதனால நல்ல படங்கள், நல்ல கதாபாத்திரங்கள், ஒரு மேஸ்குலைனான ஒரு கேரக்டர்ஸ், ஒரு வாழ்க்கையை முழுசாக பார்த்த ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற அந்த மனிதனுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சினிமாவில் ரொம்ப மிஸ் ஆகுது. நம்ம கல்ட்டுன்னு சொல்கிற எல்லாருமே வளர்ந்த மனிதர்களோட இதுதான். டீனேஜ் பருவம்ன்றது மட்டுமே சினிமாவோட மையம் கிடையாது. ஸோ அதனால் வந்து சசி சார் அந்த ஒரு இடத்த வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நிறைய படைப்பாளிகளுக்கு அவர் பெரிய ஒரு ஹோப்பாக இருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி சார். திரும்ப இந்த படம் நம்மளுக்கு ஒரு வெற்றி படமாக இருக்குன்றது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு வாரத்தில் நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ குரு சோமசுந்தரம் சார் அகைன் ஜோக்கரில் வந்து ஒரு சீன் இருக்குது. அவர் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அவர்
முதல்ல ஹாஃப் எப்படி இருக்கும்னா ஏன்னா மென்டல் மாதிரி இருக்கா அந்த ஆள் அப்படின்னு. திடீர்னு ஒய்ஃப்ட்ட பேசும்பொழுது அப்படியே ஃப்ளிப் ஆவார். அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கு, இதே பிரசாத் ஸ்டுடியோவில் நான் சொன்னேன் வந்து அவர் ஒரு பெரிய ஸ்டாருங்க, ஒரு பெரிய ஒரு வெட்டரன் ஆக்டர். அதாவது வந்து ஒருத்தர் வந்து இவர் இல்லைன்னா இனிமே என்ன பண்றது அப்படின்ற கேள்வி வரும்ல, அந்த இடத்துல தான் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு மேலிபிளான ஒரு ஆக்டர், அவ்வளோ இன்ஸ்பைரிங். அவர் முகத்தை பார்த்தாலே மியூசிக் வரும். செல்லம்மா பாட்டுலாம் அவரோட எக்ஸ்பிரஷன் பார்த்தோன்னே வந்துருச்சு அப்படியே டியூனு. அந்த மாதிரி ஒரு நடிகர், நான் ரொம்ப வியக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். பாட்டில் ராதாவும் அவருக்காக பண்ணியிருந்தேன். அண்ட் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், நான் அதான் மியூசிக் பற்றி எதுவுமே பேசலன்னு நினைக்கிறேன். பட் நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன்னு, நான் எல்லாரும் பேசுறதை பார்த்து எனக்கும் சைத்ரா பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நான் வந்து இந்த படம் முதல் பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது அவங்கள பார்த்து தான். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க ஆல்ரெடி பண்ண படங்கள் பார்த்துருக்கேன். பட் வந்து ஒரு கோவில்பட்டி பொண்ணாக வந்து என்னால் இமேஜின் பண்ண முடியல உண்மையிலேயே. சரி ஓகே ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆனேன். ஐ திங்க் யூ ஆர் ஜஸ்ட் மேட். ஏன்னா ஒரு கலைஞனாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பைத்தியம் முடிக்கணும் கண்டிப்பாக. ஒரு எக்ஸென்ட்ரிக் அப்படின்னு ஒரு ஜோனுக்கு போனால் தான் வந்து நம்ம ரொம்ப அந்த பொசஸ்டாக ஒரு ஆர்டிஸ்டாக இருக்க முடியும். அந்த கேரக்டரை உள்வாங்க இந்த மோல்டால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ எனிவே மயிலாட் படம் வந்து கண்டிப்பாக வெறும் சோஷியல் எஜுகேஷன் படம் தான் சத்தியமாக கிடையாது. ரொம்ப என்கேஜிங்கான ஒரு மனிதனோட ஒரு சின்ன பிரச்சனை சார்ந்த படம். அந்த படம் சில கேள்விகளை எழுப்போம் கண்டிப்பாக, ஆனால் ரொம்ப அழுத்தமான பதில்களையும் சொல்ல போகுது அந்த படம். ரொம்ப ஒரு மனிதத்தை பற்றி, ஏன்னா நமக்கும் ஏன்னா மிருகங்கள் கூட கூட்டமாக இருக்கும், ஆனால் ஒரு தனி மனிதனோட ஆற்றல், ஒரு தனி மனிதனோட ஒரு பவர், அவன் மனிதனா எடுக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பேச போகிற படம். இதை உங்கள் குழந்தைங்களுக்கும் காட்டுங்க. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான, நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது தமிழ் உணர்ச்சி இருக்கிற படம். தமிழ் உணர்வு, அதாவது நம்ம தமிழ் உணர்ச்சியை கடத்தக்கூடிய ஒரு படமாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த படத்தோட மியூசிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். 2 பாட்டு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என்டையர் ஆல்பம், இதோட ஸ்கோர், இதில் உழைச்ச அத்தனை மியூசிஷியன்ஸ்க்கும், இன்னும் 2 பாடல்கள் எழுதிய ராஜமுருகன் சார் இருக்கும், அவரும் 2 பாட்டு எழுதியிருக்காரு, ரொம்ப ஸ்பெஷலான 2 பாடல்கள். இங்கே மீனாட்சி இளையராஜா வந்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு பாடியிருக்காங்க, ரொம்ப பேசப்படும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. மற்ற இசைக்கலைஞர்கள் தொழில்நுட்பமாக இந்த படத்துக்கு மிக்ஸ் பண்ண அஸ்வின் ஜார்ஜான், என்னோட அசிஸ்டன்ஸ், அவர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் Feb 13th பாருங்க. இந்த படத்துக்கு உங்கள் சப்போர்ட், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்கல, உங்கள் சப்போர்ட் தேவை இந்த படத்துக்குன்னு சொல்லி உரையை முடிச்சுக்கிறேன். வணக்கம்.